இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு கலைஞன், அவ்வளவுதான். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில மிக மட்டமான மனிதன். இதுக்கான உதாரணங்கள் தான் இதெல்லாமே. அப்போ கஸ்பார நீ மோசடி பண்ணிட்டியா இல்லையா? கஸ்பார மோசடி பண்ணலினா வழக்க போடியா. நான் எங்க மோசடி பண்ணேன்? கஸ்பார் எழுதி கொடுத்துருக்காரு பாரு, எழுதி கொடுத்து பொய் சொல்றாரு. மாதேஷ் மூலம் பாண்டிய மூலம் விஷயம் வெளியே வரட்டும், ஆதன் மூலம் விஷயம் வெளியே வரட்டும். யோ கஸ்பாருக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபா வாங்கி 20 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், 1 கோடி வாங்கினேன் 50 லட்சம் கொடுத்து சொல்லட்டும் இளையராஜா. அப்படியே கஸ்பாருக்கு தமிழகத்துக்கு வந்து சேரட்டும். என்கிட்ட 1 பைசா வரலைங்கிறாரு. யாரு? கஸ்பார். நான் விட்டுட்டாங்க. நான் எவ்வளவு ஆர்வமா கலைஞனை எங்க கொண்டு போனேன்? நியூயார்க்குக்கும் ஹங்கேரிக்கு கூட்டிட்டு போனேன். 150 இசை கலைஞர்கள் நான் எப்படி ஒருங்கிணைச்சிருப்பேன்? ஒரு சின்ன வேலை கூட செய்யல. யாரு? இளையராஜா. அத்தனை பேரையும் கிறித்துவ நண்பர்கள் தான் உதவி செஞ்சான், தமிழ் நண்பர்கள் தான் உதவி செஞ்சான். அத்தனை முயற்சி பண்ண நான் 1.5 வருட காலம். ஒரு காலகட்டத்தில் எனக்கு பணமே இல்லை, என்னுடைய பரம்பரை சொத்தை விற்றேன், எல்லாம் அநியாய விலைக்கு விற்றேன். ஏன்னா இது எப்படியா சக்ஸஸ் பண்ணிடணும். இதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணி என்ன உதாசீனப்படுத்திட்டாரு.